முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் சம்மந்தமாகத்தான் பார்க்க போகிறோம். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ன்றது எல்லா நாடுகளாலையும் உலக நாடுகளாலையும் பேசப்படுற ஒரு விடயமாக மாறி இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் சம்பந்தமான விஷயம் தொடர்பாக இலங்கை தூதரகம் ஒரு முக்கிய செய்தியை, அவசர செய்தியை வெளியிட்டிருக்குன்னு சொல்லுவோம். இந்த அவசர செய்தி என்னென்ற விடயத்தை நான் பிறகு சொல்கிறேன். அதற்கு முதல் இந்த இஸ்ரேல் போர் சம்பந்தமான ஒரு விடயத்தை பார்ப்போம். விமர்சன ரீதியாக பார்த்தோமாக இருந்தால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு உதவியை பாலஸ்தீனத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது அரபு நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் இன்னுமே இந்த போர் தொடர்பாக பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை தெரிவிக்காத பட்சத்தில், ஒரு முஸ்லீம் நாடுகள் என்ற ஒரு வகையிலையோ அல்ல அரபு நாடுகள் என்கின்ற ஒரு வகையிலையோ பாலஸ்தீனத்துக்கான தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக்காமல் ஏதோ ஒரு வகையில் மௌனமாக இருக்கின்றார். இந்த மௌனம் எந்த மௌனம் என்றதான் இப்போ எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு கள்ள மௌனமாக இருக்கின்றதா, அல்லது அமெரிக்காவின் பின்புலமாக இந்த விஷயங்கள் இருக்கலாமா, அல்லது அமெரிக்கா ஏதாவது ஒரு வகையில் இந்த அரபு நாடுகளுக்கான மிரட்டல்களை விடுத்திருக்கிறதா என்ற கேள்விகள் பலவாறாக எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த அரபு நாடுகள் தொடர்பான விஷயங்கள் ஒரு வகையில் இருக்க பாகிஸ்தான் ஓரளவுக்கு தன்னுடைய எதிர்ப்பலைகளை அல்லது எதிர்ப்பு சம்பந்தமான விடயங்களை பேச்சு மூலமாக சில பொது மேடைகள்லையும் பொது வழிகள்லையும் சொன்னதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது பாகிஸ்தான். அதே மாதிரி இந்த இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்களில் ஈரான் மும்முரமாக நிற்கிறதையும் ஆயுதம் சம்பந்தமான பல விடயங்களில் ஈடுபடுறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அண்மையில் ஈரானுடைய ஜனாதிபதி ஒரு விமான விபத்தில் இறந்தது கூட இந்த பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு நிலைப்பாடை காட்டியதால் அமெரிக்கா செய்த ஒரு சதி செயலா என்றும் பேசப்படுகின்றது. ஆக இந்த இஸ்ரேலினுடைய இந்த பயங்கரமான தாக்குதல்கள் பாலஸ்தீனியர்களை வெகுவான ஒரு போர் சூழலில் பாதிக்கப்பட வைத்திருக்கின்றது. அவர்கள் உணவுக்கான பஞ்சம், உடைக்கான பஞ்சம், தங்களுடைய தங்குமிடங்களை இழந்து எத்தனையோ பேர் சொந்த நாட்டிலேயே இன்னுமே தங்களுக்கு ஒரு நிற்கதியான நிலையில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதே விடயம் இஸ்ரேல்லையும் நடந்தோன்னு தான் இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போன்ற நாடுகள் இஸ்ரேலில் தாக்குதலை மேற்கொள்வதாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாலஸ்தீனத்தில் நடக்கிற மாதிரி இஸ்ரேல் பகுதியிலும் சில இடங்கள் நடந்தோன்னு இருக்கிறது. ஆனால் அதிகமாக இதில் பாதிக்கப்பட்டது பாலஸ்தீனியர்கள் தான் சொல்ல வேணும். இப்போ பாலஸ்தீன மக்களுடைய இந்த அவல நிலையை புகைப்படங்கள் வாயிலாகவும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். பல இடங்களில் புகைப்படங்கள்லையும் அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டதை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய போர்ன்றது ஒரு நீண்ட நெடிய பரப்பாக நீண்டு கொண்டே இருக்கின்றது. ஏற்கனவே இந்த போர் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிக்க எல்லா நாடுகளும் தங்களுடைய இரக்கத்தை காட்டியிருந்தனவே தவிர ஏதோ ஒரு நாடு தொடர்பாக தங்களுடைய ஆதரவை காட்டுவது குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த அமெரிக்காவினுடைய பயம்தான் இதற்கான காரணமாக என்று அவங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறது இஸ்ரேல். மொசாட்டினுடைய ஒரு படைப்பிரிவுக்கு ஆயுதங்களை அதிகமாக விநியோகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அமெரிக்காவினுடைய பயம் காரணமாகத்தான் இன்னும் இது தொடர்பாக யாரும் வாய் திறக்காமல் இருக்கின்றார்களோ என்கின்ற ஒரு பதட்ட நிலை எல்லோருக்கும் இருந்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே ஒரு போர் சூழலில் நாங்கள் அதாவது இலங்கையில் வடக்கு கிழக்கு ஒரு போர் சூழலில் இருந்து வெளிவந்தது என்ற சம்பந்தமாக பலரும் இந்த எங்களுடைய 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் ஒப்பிட்டு தொடர்ந்து பேசிய வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே இப்படியாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது ஒரு பெரிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்போ இது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை இலங்கை தூதரகம் எடுத்திருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, என்ன தூதரத்தை அவர்கள் என்ன விடயத்தை அந்த தூதரம் அறிவிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு செல்ல அல்லது இஸ்ரேலிலிருந்து வெளியேற திட்டமிட்டுள்ள இலங்கையர்கள் தமது பயண திட்டங்களை மறு அறிவித்தல் வரும் வரை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் குறிப்பிட்ட தங்குமிடங்களுக்கு அருகில் இருக்குமாறும் ஏவுகணை தாக்குதல்களின் போது தங்குமிடங்களில் தஞ்சமடைய தயாராக இருக்குமாறும் தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் முழுவதும் போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது.
அத்தியாவசிய குடிநீர் மற்றும் உலர் உணவை கையிருப்பில் வைத்திருக்குமாறும் அவசர உதவிக்கு தூதரக அதிகாரிகள் 24 மணி நேரம் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை வெளிவார அமைச்சு இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள இலங்கை தூதரங்களுடன் தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது ஈரானுக்கு எதிரான ஒரு நீண்ட தாக்குதலின் ஆரம்பம் என்றும் ஈரானை அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே இதன் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடியாக ஈரான் சுமார் 200 போர் விமானங்களை இஸ்ரேலிய வான்பரப்புக்கு அனுப்பியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலின் தாக்குதல்களை குறிப்பாக அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்துள்ளதுடன் இத்தகைய நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலையற்ற சூழலை மேலும் சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா இந்த நடவடிக்கையில் தமக்கு ஆதரவோ பங்கோ இல்லை என்று கூறியுள்ளதுடன் மத்திய கிழக்கில் இருந்து அத்தியாவசியமற்ற அமெரிக்க குடிமக்களை வெளியேறும் உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றது. இதுதான் அந்த அவசர உத்தரவாக அல்லது அவசர ஒரு கோரிக்கையாகவோ அல்லது அந்த மக்களுக்கான அறிவுறுத்தலாகவோ இருக்கின்றது. ஆகவே இலங்கை மக்கள் இஸ்ரேலில் இருந்தால் உடனடியாக உங்களுக்கு இது பாதுகாப்பான இடமோ அந்த பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் இந்த ஈரானினுடைய இந்த தாக்குதல்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான நடைமுறைகளை பின்பற்றுமாறும், அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேலில் போக்குவரத்து சேவை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்கள் போக்குவரத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். என்றால் இப்போ திடீரென்று இலங்கைக்கான விஷயத்தை மேற்கொள்வதுன்றது ஒரு இயலாத காரியம் அல்லது அது ஒரு பல சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. ஆகவே அது தொடர்பாகவும் இஸ்ரேலில் இருக்கிற இலங்கையர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்துமாறும் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய நீர் உட்பட பல வசதிகளை உடனடியாக நீங்கள் இப்போ பெற்றுக்கொண்டு இருக்கிற இடங்களில் மிகவும் சிக்கனமாக அதை பயன்படுத்தணும் என்ற பொருள்பட அவர்கள் தங்களுடைய போர் அறிவிப்பு, அதாவது போர் சம்பந்தமான ஒரு விடயத்தை போர்லேருந்தபடி தப்பிக்கொள்ளலாம் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இது ஒவ்வொரு நாட்டுக்கும் விடுக்கப்படுற அறிவுறுத்தல் தான். ஏனென்றால் கனடா, ரஷ்யா போன்ற பல நாடுகள் ஏற்கனவே அண்மையில் கூட இந்த இஸ்ரேலியர்கள நடமாட்டம் அதிகமாக இருந்த இடங்களில் இலங்கையில் இருந்தது குறிப்பிட்ட இடங்களில். ஆகவே அருகம்பை குண்டு தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பொழுது கூட அதில் இஸ்ரேலியர்கள் அதிகமாக நடமாடுகின்ற தகவல்கள் பெறப்பட்ட போது அந்த இடங்களை தவிர்த்து கொள்ளுமாறு பல உலக நாடுகளும் சொல்லியிருந்தது. கனடாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், பல இடங்களும் இது ஒரு வெடிகுண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் இங்கே பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த இடங்களில் நடமாடுவது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் உணவுப் பொருட்களோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வாங்கி சாப்பிடுவது, இந்த விடயங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது என்ற பொருள்பட அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகான காலப்பகுதியில் இலங்கையில் அருகம்பை குண்டு தாக்குதல் சம்பந்தமான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது பலரும் தங்களுடைய கவன குவிப்பை இலங்கை மேலே செலுத்தியிருந்தார்கள். அதிலையும் குறிப்பாக இந்த இஸ்ரேலியர்கள நடமாட்டம் என்று சொல்கின்ற பொழுது அண்மையில் கூட இந்த சிங்களவர்கள், இந்த இஸ்ரேலிய சிங்கள தரப்பினர் கூட பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏன் இந்த இஸ்ரேல் மதத்தலங்களுக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்தது? அதிலையும் குறிப்பாக 2 மதத்தலங்கள் இன்னுமே பதியப்படாத மதத்தலங்கள், அதை பிரதமர் கூட ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அதை ஏன் இன்னுமே வைத்திருக்கின்றீர்கள்? அந்த மதத்தலங்களுக்கான அனுமதியே ஏன் இன்னுமே மறக்காமல் வச்சிருக்கின்றீர்கள்? உடனடியாக அவை அகற்றப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலியர்கள் இல்லாத ஒரு நாட்டில் இதற்கு 4 மதத்தலங்கள் இஸ்ரேலியர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விஷய பொருளில் இலங்கையில் அதுக்கு தொடர்பான எதிர்ப்பும் கிளம்பியிருந்தது. ஆனால் எல்லா அரசாங்கங்களும் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலுக்கான மறைமுகமானதோ அல்லது நேரடியான ஆதரவை வழங்குவதுதான் தெரிய வருகின்றது. அந்த ஆதரவை எதற்காக, இதன் பின்னணியில் அமெரிக்கா இருக்கின்றதா என்கிற கேள்வியும் பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீனருக்கு ஆதரவு தெரிவிக்காத சில குறிப்பிட்ட நாடுகள் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக இந்த அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நிலைப்பாடை தான் காட்டி நிற்கின்றது என்கிற விஷயத்தையும் நாங்கள் மறுப்பதற்கில்லை. இப்படியாக என்னதான் எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அரசாங்கங்கள் தங்களுடைய மோதல்களையோ அல்லது முரண்பாடுகளையோ தீர்த்து கொள்வதற்காக இறுதிக்கட்டமாக கையில் தூக்குறது ஆயுத போராட்டம் தான். அப்போ இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான ஆயுத போராட்டம் என்பது உண்மையிலேயே அது ஒரு நாட்டையே தீக்கிரையாக்கி விடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. அதில் பாதிக்கப்பட போது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் தான். இஸ்ரேலாக இருக்கட்டும், பாலஸ்தீனமாக இருக்கட்டும், அதில் பாதிக்கப்பட போது சாதாரண பொதுமக்கள் தான். ஆகவே அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து கவனித்து உடனடியாக இந்த கொள்கை அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கையில் உலக அரசுகள்
செய்யணும். உதாரணமாக இந்த உலக நாடுகள் சபை வந்து இதற்கான கவனத்தை எடுத்துக்கொள்ளணும்ன்றது தான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது.